அதிமுக கூட்டணிக்கு விஜய் போக போகிறாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்தோடனே பார்த்தீங்கன்னா, திடீர்னு வலைதளங்களில் விஜயோடைய பழைய வீடியோஸ்லாம் வைரல் ஆகிட்டுருக்கு. அதாவது விஜய்பி பற்றி விஜய் பேசுகிற பழைய வீடியோஸ்லாம் வைரல் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி திடீர்னு ஒரு கருத்து கணிப்பும் வந்திருக்கு. அதுதான் இப்போ சந்தேகத்துக்குரியாக மாறி இருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கருத்து கணிப்பில் விஜய் 19% வாக்குகளை பெறுவார் என்றும், திமுக 18% வாக்குகளை பெறும் என்றும், அதிமுக 16% வாக்குகளை பெறும் என்று அந்த கருத்து கணிப்பு சொல்லியிருக்கு. இந்த கருத்து கணிப்பு திடீர்னு வெளியாக என்ன காரணம் அப்படின்னு ஒரு விவாத பொருளாகவும் மாறி இருக்கு. ஏன்னா கடந்த காலங்களில் கருத்து கணிப்புகள்லாம் எப்போதுமே விவாத பொருளாக மாறி இருக்கு. அது ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க யாரும். ஆனால் இந்த நேரத்தில் இந்த கருத்து கணிப்பு ஏன் நடத்தப்பட்டு அது உடனே இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேக இணையும் நேரத்தில் ஏன் வெளியிட்டாங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. ஏன்னா இது ஒரு திசை திருப்பதற்கான வழியாகவும் இருக்கலாம் என்று சொல்கிறாங்க. ஏன்னா வழக்கமாக இந்த கருத்தணிப்பு நடத்துகிறவங்க பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஒரு ஆதரவாகவோ தான் ஒரு முடிவுகள் சொல்லியிருக்காங்க கடந்த காலங்களில். அதை கணக்கில் கொள்ளும்போது பார்க்கும்போது விஜய் திசை திருப்பதற்காகவோ இல்லை அதிமுக அணிக்கு செல்லக்கூடாது என்பதற்காகவோ அவங்க இந்த கருத்துக்கணிப்பு வெளியிடப்படுறதாக சமூக வலைதளங்களில் ஒரு தரப்பினர் தகவல் பரப்பி விவாத பொருளாகிட்டு இருக்காங்க. மற்றொரு தரப்பு இல்லை எங்களுக்கு உண்மையிலே ஒரு செல்வாக்கு இருக்குங்கன்னு சொல்லி மற்றவங்களும் பரப்பிட்டுருக்காங்க. ஆனால் நடுநிலையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கருத்து கணிப்புகளை நம்பாமல் விஜய் தன் நிலை உணர்ந்து கூட்டணி சம்பந்தமான முடிவில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஏன்னா விஜய்க்கு எப்படி பார்த்தாலும் 15% வாக்குகள் கிட்டத்தட்ட வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ 10லேருந்து 12-15% வாக்குகள் வந்துன்னு சொல்கிறாங்க. ஸோ வெற்றி பெறுவதற்கு 42% வாக்குகள் கண்டிப்பாக நிச்சயமாக தேவை. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எந்த அணி வலுவாக இருக்குங்கிறது எல்லாருக்குமே ஒரு சின்ன பச்சை குழந்தைகளுக்கு தெரிய வேண்டிய விஷயமாக இருக்கும். அதிமுக திமுக ரெண்டும் பெரிய மலைகளுக்கு இடையில தான் தாவேக்காயில் மோதுதுங்கிறது ஊருக்குமே தெரிஞ்ச ரகசியமாக இருந்த விஷயந்தான். ஸோ அதில் இந்த கருத்துக்கணிப்பு திடீர் கருத்துக்கணிப்பு விவாத பொருளாக மாறி இருக்கு. விஜய் திசை திருப்பதற்காக இந்த கருத்துக்கணிப்பு வெளியிடப்பட்டதா என்று தான் எல்லோரும் பேசுகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது திசை திருப்பதற்காக பரப்பப்பட்ட ஒரு கருத்து கணிப்பாங்க சொல்லுங்கள். விஜய் பாஜக கூட்டணி போனால் நல்லதா அதுங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். இல்லை விஜய் தனித்து போட்டிட்டு வெற்றி பெறுவாருங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். தாவேக்கா தனித்தா கூட்டணியாங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். அதையும் நம்ம இதில் பேசலாம். இன்னொரு விஷயம், இந்த கருத்து கணிப்பு பற்றியும் நீங்கள் பேசுங்க. ஏன்னா இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்ட நிறுவனம் பார்த்தீங்கன்னா கடந்த 2024 தான் ஆரம்பித்தாங்க. அந்த தினம் இவங்க போட்ட எல்லா கால்குலேஷனும் தப்பாக இருந்தது. அது நீங்கள் கடந்த கால ரிசல்ட் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த கருத்துக்கணிப்பு நிறுவனம் தற்போது புதுசாக இந்த கருத்துக்கணிப்பு நடத்திருப்பது எத்தகைய சூழலை ஏற்படுத்துங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான முடிவு எடுத்துப்பா சொல்கிறாங்க. அது தனித்து போட்டால் கூட்டணி ஆட்சி என்பது விரைவில் ஓரிரு நாட்களில் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு முழுமையாக வெளியிடப்படும் தாவேக தரப்பில் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் இதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.